லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள DPI வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என 34வது நாளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து இடைநிலை ஆசிரியர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 34வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய DPI வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரைக்கும் 33 நாட்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு இதுவரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொடர் போராட்டங்களை அறிவித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பேச்சுவார்த்தைக்கு எதனா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க என்பது குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் அவரிடம் கேட்டு கொள்ளலாம். மேம் வணக்கம். இப்போ தொடர்ந்து 34 நாட்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வரீங்க. இப்போ பேச்சுவார்த்தை அழைப்பு விடுத்திருக்காங்களா இல்லையா உங்களுக்கு? இப்போ பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டு தான் சார் இருக்கு. எங்களுக்கு முதல்வர் ஐயா எங்களுக்கு உரிய ஊதியம் கொடுப்பாரு என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். மேம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சின்ன பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆசிரியர் 3 ஆசிரியர்களா இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு வந்துடும். இப்போ அந்த ஸ்கூல்ல எப்படி கல்வியெல்லாம் இப்போ பயில வாய்ப்பு இருக்குமா? எல்லாருமே வரலைங்க சார். இப்போ பள்ளியில் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் மூத்தோராக இருப்பாங்க. நாங்கள் 2009 அதுக்கப்புறம் நியமிக்கப்பட்ட டெட் ஆசிரியர்கள் மட்டும்தான் நாங்கள் இங்கே போராட்டத்தில் இருக்கிறோம். அதனால் பள்ளியில் அவங்க மூத்தோர்கள் இருப்பாங்க சார். பள்ளி மூடப்படவில்லை, பள்ளி நடந்து கொண்டு தான் இருக்கிறது சார். மேம் இப்போ முக்கியமான டைமிங், ஏன்னா இப்போ அடுத்தடுத்து எக்ஸாம்லாம் பப்ளிக் எக்ஸாம்லாம் நடக்க போகுது. இப்போ இந்த மாதிரி டைமில் போராட்டம் மேற்கொண்டா குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கல்வி பாதிப்பு நடப்புறீங்க? இப்போ சார் நாங்கள் எப்போவுமே பள்ளியை புறக்கணிக்கணும்னு ஒரு நாளும் SST அமைப்பு நினைச்சதே இல்லைங்க சார். நாங்கள் எப்போவுமே விடுமுறையில் மட்டுமே போராடுவோம். விடுமுறையிலேயே எங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிரும், நாங்கள் அரசாணை வாங்கிட்டு பள்ளிக்கு முதல் நாளே தொடர்வோம்ங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எங்களோட விடுமுறை நாட்களை இங்கே கழித்தோம். ஆனால் எங்களுடைய போராட்டம் விடுமுறையில் முடிவு எட்டப்படாத ஒரு நிலையில் எங்களுடைய பள்ளி நாட்களிலும் இங்கே போராட்டத்தில் தொடர்வதாக இருக்கிறது சார். நன்றி மேம். மேம் இப்போ இன்னொரு பக்கம் போராட்டம் மேற்கொண்டாலுமே இப்போ பேச்சுவார்த்தை ஒரு 10 கட்டமாக போயிருக்கு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை ஏன் மேம் அரசு முன்வரல நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்காக நாங்கள் முதல்வரை மட்டுமே நம்புகிறோம். ஏன்னா இது தேர்தல் வாக்குறுதியை தாண்டி முதல்வர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கரம் பிடிச்சு கொடுத்த ஒரே வாக்குறுதி இடைநிலை ஆசிரியர் 20,000 பேருடைய ஊதிய முரண்பாடு களையப்படும் அப்படின்ற ஒன்று. ஸோ நாங்கள் நம்புறது முதல்வர் ஐயாவை மட்டும்தான். எங்கள் கல்வித்துறை அமைச்சர் எங்களுடைய குடும்பமாக எங்களை பார்க்குறாரு. இன்னமும் எங்களை மேலே அக்கறையோடையும் அவர் இருக்கிறாரு. நிறைய முயற்சிகள் இதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுடைய முதல்வர் ஐயாவை நம்பி நாங்கள் இன்னைக்கு களத்தில் நாங்கள் 34வது நாளாக இருக்கிறோம். இப்போ ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இப்போ குழந்தைங்களை பார்க்கணும், பல்வேறு பிரச்சனைகளாக இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில். இப்போ இந்த பிரச்சனைகளாக ஃபேஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்காக? இப்போ இதில் அதாவது அதிகமான பிரச்சனைகள் தான் எங்களுக்கு இருக்குது. பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது தான் செய்யுது. இருந்தாலும் நாங்கள் இது வரைக்கும் இழந்ததை நாங்கள் கேட்கல. இன்னைக்கு அரசாணை கொடுத்துருங்க, இன்னையிலேருந்து நாங்கள் பள்ளிக்கு போகிறோம் தான் சொல்கிறோம். அதே மாதிரி இது வரைக்கும் நாங்கள் இழந்த அமௌண்ட்டையும் நாங்கள் கேட்கல. இன்னையிலேருந்து எங்களுக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் இனம் சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு இனம் அழிஞ்சிடக்கூடாது. இதுக்கு அப்புறம் இடைநிலை ஆசிரியராக நமக்கு பணிக்கு வரணும் அப்படின்ற விருப்பம் மக்களுக்கு வரணும்னா எங்களுடைய ஊதியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பாக இந்த போராட்ட களம் பொறுத்தவரையுமே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தொடர்ந்து இன்று 34வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடனடியாக எங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை திரும்ப பெறுவோம். இல்லை என்றால் அடுத்த கட்டமாக இந்த போராட்டமானது தீவிரமாக நடைபெறக்கூடும் என போராட்ட கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லட்சுமண பழனி, சென்னை.